بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم وهم بأمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நீர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு
வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனால் அறிவுறுத்தப்பட்ட திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கின்ற போதனையினுடைய அடிப்படையிலே அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் செய்யப்படுவதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் இறைவனிடத்திலே அந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான அருள்படைகளை இறைவன் வழங்கியிருக்கின்றார். இறைவனால் அருளப்பட்ட அனைத்து அருள்படைகளிலும் மிக உயர்வுமிக்க ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மிக பெரிய அருளை நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அருளை பெற்றிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறை அடியான் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மனிதர்களுடைய பாவங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது இறை கடமைகளை நமக்கு வலியுறுத்துகின்றார். இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை இபாதத்துக்களை இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். எனவேதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ரப்புல் ஆலமீன் சூரா மரியம் 19வது சூராவினுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய அடியார்கள் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்து வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாதத்திஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்து வமா பைனஹுமா, வானம் பூமி அந்த இரண்டிற்கு மத்தியில் உள்ளவை ஒவ்வொன்றுக்கும் அவன்தான் இறைவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் வானம் பூமி அதற்கு இடையில் வாழக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே ரப்புல் ஆலமீன் தான் இறைவன். எனவே மனிதர்களுக்கு கூறுகிறான், இப்படிப்பட்ட அருளை கொடுத்த இறைவன் மனிதர்களிடத்திலே கூறுகிறான், படைத்த அந்த அல்லாஹ்வை அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இபாதத் செய்யுங்கள், அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவன் கூறிய முறைப்படி இபாதத்திலே உறுதியாக இருங்கள். வஸ்தபிர், அதுக்கு அடுத்ததா சொல்றான், வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அந்த வஸ்தபிர் அந்த இபாதத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் இறைவன் யார், ரப் என்பவன் யார், இந்த வானம் பூமி இதற்கு மத்தியில் உள்ளவற்றினுடைய இடையில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் இறைவன் ஆகிய அல்லாஹ் ஒருவன் தான். எனவே ஃபஅபுதுஹு, நீங்கள் அவனை வணங்குங்கள். அவனை வணங்குகின்ற பொழுது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுதும் அதில் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இபாதத் சாலிகளாக இறைவனுக்கு இபாதத் செய்யக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட இபாதத் சாலிகளாக இபாதத் உடையவர்களாக இறை கடமைகளை எப்பொழுதும் நிலைநாட்டக்கூடிய மக்களாக மனிதர்கள் மாறுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை மனிதர்களுக்கு வழங்குகிறான். காரணம், மனிதன் அந்த நாட்களில் இறைவனுக்கு 11 மாதங்கள் தன் வாழ்க்கை எப்படி கழித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கான அழகான ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதத்தை இறைவன் அந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அந்த மாதத்தில் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்துவமிக்க திருமறை குர்ஆன் அதிலே அருள் பெற்றிருக்கிறது. அதிலே நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தன் இபாதத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும், அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக
ஈமான் கொண்டவர்களுக்கு அடையக்கூடிய நசீபை கொடுக்கின்றான். நம்மளால் அடைய முடியாது, இறைவன் தான் அதை அடையக்கூடிய மகத்துவத்தை, அதை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு ஒரு மகத்துவமிக்கது, நன்மையை தரக்கூடியது, மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும், மனிதர்கள் நன்மை எது தீமை எது, எது அசத்தியம் எது அசத்தியம் என்பதை விளக்குகின்ற திருமறை குர்ஆனை அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, அப்படிப்பட்ட அந்த மாதத்தில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்தால், எத்தனையோ சகோதரர்கள் நம்மை சகோதரிகள் பிரிந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்தை அடையக்கூடிய நசீபு யாருக்கு கிடைக்கிறதோ அவன் சொல்லக்கூடிய வசனமே அப்படிதான் நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர, அந்த மாதத்தை அடையக்கூடிய நசீபு யாருக்கு கிடைக்கிறதோ, அந்த மாதத்தில் வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் ஃபல்யஸ்முஹு, நீங்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய ஈமான் கொண்ட அடியார்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கிய வாய்ந்த கடமையை இறைவன் நினைவூட்டுகின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் வருகிறது. அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை நாம் விடுவோம் என்றால், அலட்சியமாக கருதுவோம் என்றால், நம்முடைய உலக வாழ்க்கைக்காக வேண்டி, வேலைக்காக வேண்டி நம்முடைய இபாதத்திலே கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை புறக்கணித்தோம் என்றால் அதற்கான கடுமையான தண்டனை உண்டு என்பதையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கத் ஜாஅக்கும் ஷஹருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய மாதம் உங்களிடத்தில் வருகிறது, வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷஹருன் முபாரக், பரக்கத்து பொருந்திய மாதம், ஷஹரு ரமலான் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் யஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தில் உங்கள் மீது நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த நோன்பை நீங்கள் கடைபிடித்து செயல்படுத்தி காட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை தான் சொர்க்கத்தினுடைய வாசல் அந்த மாதத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நன்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, நன்மையை அடைவதில் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கூறினார்களோ அந்த அமல்களை நோக்கி மனிதன் விரைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தினுடைய மிக முக்கியத்துவம், உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, வதுகலக ஃபீஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம், மனிதன் அந்த மாதங்களில் மிக கவனமாக இருந்து பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதம் கிடைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்து விட்டார். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ரமலானுடைய மாதத்தில் வாழ்கின்றோம் என்றால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அதனால்தான் சஹாபா பெருமக்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை எங்களுக்கு குடிய அல்லாஹ் என்று நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் நம்முடைய வரலாறுகளில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தில் வாழக்கூடிய
அதற்குரிய நசீவை இறைவன் கொடுத்து விட்டால் முதல் படியாக இறை கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை நோக்க வேண்டும். காரணம், அதை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான், நரகத்தினுடைய வாசலை அடைத்து விடுகிறான், ஷைத்தான் அங்கே விலக்கிடப்படுகிறான். ஃபமன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த மாதத்தில் இருக்கின்ற நன்மையை அடைவதை விட்டு எவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள், நன்மையை அடையாமல் அதனை விட்டு விடுகிறார்களோ ஃபகத் ஹுரிம, அனைத்து நஷ்ட நன்மையும் அவர் இழந்து விடுகிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நன்மை அடைவதற்கான எல்லா வழியும் இருந்தும், நன்மை செய்வதற்கான எல்லா பாதைகள் திறக்கப்பட்டும் அந்த மாதத்தில் ஒரு கவனம் செலுத்தாமல் மற்ற மாதங்களைப் போலவே தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்களை அதை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பான் என்று சொன்னால் அவன் எல்லா நன்மைகளையும் இழந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டவர்களுக்கு, குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபுடைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் எப்படி இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியம் வாய்ந்தது அந்த நோன்பை பற்றிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை விடுபவர்களுக்கு எவ்வளவு ஒரு தண்டனை என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸஹஹு அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வஅன பைனனா நாயிமுன், நான் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தேன். ஃபஅதானி ரஜுலானி ஃபஅகது பிதைஹிமா, இரண்டு மனிதர்கள் என்னிடத்தில் வந்தார்கள், இரண்டு மலக்குகள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய இரு தோள் புஜங்களை ஆழமாக அழுத்தமாக பிடித்துக் கொண்டு இழுத்துச் செல்கிறார்கள். இழுத்துச் சென்று ஒரு மலை பகுதிக்கு எங்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அந்த மலையினுடைய கொஞ்சம் உச்சிற்கு சென்ற பிறகு ஒரு கடுமையான சப்தத்தை நான் கேட்டேன். அந்த சப்தத்தை கேட்டவுடனே மாணவர்களிடத்திலே கேட்ட, இது என்ன சப்தம், இது என்ன சப்தம் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த சப்தம் இருக்கிறது நரகத்து வாசிகள், நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அந்த நரகத்தில் வேதனை செய்பவர்களுடைய சப்தம் தான் என்று அந்த வானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். பிறகு அந்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மேலும் மலையினுடைய உச்சிற்கு அழைத்து சென்றார்கள். உச்சிற்கு அழைத்து சென்ற பொழுது அங்கே ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் யார்? முஅல்லிகீன பி அராஹிஹிம், அவர்கள் தலைக்கீழாக தொங்கவிடப்பட்டுக் கொண்டு அவருடைய உடலில் உள்ள தோள்கள் எல்லாம் கிழித்து எறியப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது, ரத்தங்கள் கடுமையாக ஊத்தி கொண்டிருக்கிறது, கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேதனையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாணவர்களிடத்தில் கேட்கிறார், மன்னஹாவுலாஹி, இவர்கள் யார்? இப்படி தலைக்கீழாக தொங்கவிடப்பட்டு அவர்களுடைய உடலில் உள்ள தோள்கள் கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, யார் இவர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், ஃபஸாம வஅஃதர கப்ல அன் தஹில்லா, அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோற்ற பிறகு நோன்பு திறப்பதற்குரிய நேரம் வருவதற்கு முன்பாக நோன்பு வைத்தார்கள். நோன்பு திறப்பதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னாலேயே வேணும் என்ற நோன்பை முறித்துக் கொண்டவர்கள் இவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை என்பதை அந்த மாணவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பு நோற்று விட்டவனுடைய நிலை இது என்றால், நோன்பை வைக்காமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, இந்த பூமியில் நோன்பை பற்றி ஒரு அலட்சியம் காட்டுகின்றானே, அதை ஒரு பெரிய கடமையாக உணர்ந்து கொள்ளாமல் தன்னுடைய உலகத்தினுடைய உழைப்பு பெரியது, பொருளாதாரம் பெரியது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, எல்லாம் இருந்த அந்த நோன்பை புறக்கணிக்கிறான் என்றால் இப்படிப்பட்டவனுடைய தண்டனை இன்னும் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை தான் அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் எத்தனை சகோதர சகோதரிகள் நோன்பை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியம்
பின்னரும் இந்த நோன்பை உலகத்தினுடைய மனையிச்சைக்காக வேண்டி, உலக வேலைக்காக வேண்டி நம்முடைய நோன்பை நாம் புறக்கணித்து விட்டோம் என்றால் அதற்கான தண்டனை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய மாதத்தை வாழக்கூடிய நசீபை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நோன்பில் நாம் அதிகம் கவனம் செலுத்தி அதை நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு மன உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர்கள் நிறைய அறிவுரை செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு நோயாளியாக இருந்தாலும் நோன்பு பிடிப்பதினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த நோன்பு நோற்பதற்காக வேண்டி உங்களுடைய மார்க்கம் உண்ணக்கூடிய நேரங்களை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அந்த மருத்துவத்தை நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்வதற்கான சஹருடைய நேரங்கள் இருக்கின்றன, இஃப்தாருடைய நேரம் அவர்களுடைய நாவிலிருந்து வந்து நீங்கள் சஹர் செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது, இஃப்தார் செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது. அந்த நேரங்களில் உங்களுடைய மருத்துவத்தினுடைய அந்த மாத்திரை மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த நோன்பு வைப்பதினால் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான் ஏற்படுகிறது தவிர பலகீனம் ஏற்படவில்லை என்று இன்றைக்கு டாக்டர்கள் ஆலோசனை வழங்குகின்ற செய்திகளை நம்ம இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பார்க்கின்றோம், பல செய்திகள் மூலமாக பார்க்கிறோம். அந்த அளவிற்கு, ஏனென்றால் இந்த நோன்பு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஒன்று அல்ல. இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. இது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கப்பட்ட நோன்பு. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை உருவாக்குவதற்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கடமையாக்கப்பட்ட நோன்பு. இந்த நோன்பு இறையச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் வலிமையும் புத்துணர்வையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரப்பல் ஆலமீன் இதில் வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத சகோதரர்களாகிய தத்தூர்கள் கூட இதனுடைய நிகழ்ச்சிகளை முக்கியத்துவமாக இஸ்லாமிய மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை செய்த மிகப்பெரிய ஒரு அருளாகத்தான் இருக்கிறது. நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதை பிறகு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே எல்லாம் ஆரோக்கியங்கள் இருந்தும் உதாசீனப்படுத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஒரு கடமையை நாம் விடுவோம் என்றால் அதிலிருந்து நாளை மறுமை கண்டிப்பாக அதற்கான தண்டனை உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிக கவனம் இபாதத்தை நோக்கி எடுக்க வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் இந்த நோன்புக்கு ஒரு நோன்புக்கு எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு கூலி கொடுக்கப்படுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஹதல்லாஹு அன் வஜிஹின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஒரு நோன்பை அல்லாஹ்வுக்காக வைக்கிறீங்க, மக்களுக்காக இல்ல, மக்களை பார்ப்பார்கள் என்பதற்காக அல்ல. உங்களுடைய நியத் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி ஒரு நோன்பை ஒரு அடியான், அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக இறை நன்மையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அடியார் ஒரு நோன்பை ஒரு நாள் நோன்பு நோட்பார் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை 70 ஆண்டு காலம் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக உயர்வு என்ன? நம்மை நரகத்தில் இருந்து 70,000 ஆண்டுகள் 70,000 ஆண்டுகள் நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறார் என்ற ஒரு சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோன்பை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ரமலான் என்றால் ஒரு அடியார், ஒரு ஈமான் கொண்ட அடியார்கள் நாம் அந்த நோன்பிலே பயணிக்க வேண்டும். அந்த நாளிலே நம்முடைய இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையை ரமலானுக்கு முன்னால் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நம்மை நாம் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது, நீங்கள் அதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு இபாதத்தை நோக்கி கவனம் எடுத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நன்மை! 70 ஆண்டு காலம் நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் திருப்புகிறான். நாம் நோன்பு வைக்கும் பொழுது எது நேருகிறத பாருங்க, இஹ்லாஸ் வேண்டும். அல்லாஹ் தஆலா
செய்வதாக இருந்தாலும் வஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் கலப்பற்ற நிலையில் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இபாதத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். எனவே அந்த நோன்பை நாம் நோக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக என்ற சிந்தனை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பதிவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டான். ஒரு படத்துல எவ்வளவு உயர்ந்தவர், பதவியில எவ்வளவு உயர்ந்தவர், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் கொடுக்கிறத உனக்கு கொடுத்துட்டான். ஆனா அல்லாஹ் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? உன்கிட்ட அமல் இருக்கிறதா, இபாதத் இருக்கிறதா, நோன்பு இருக்கிறதா, தொழுகை இருக்கிறதா, ஜகாத் இருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய அமலை தான் பார்ப்பான். நீ வெளித்தோற்றத்திற்கு பார்வைக்கு சமூகத்திற்கு முன்னால் நல்ல பெயர் எடுத்து வைத்திருக்கலாம், பட்டியல் போட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய பட்டியலில் வானவர்கள் கொண்டு செல்கிற அந்த பதிவு புத்தகத்தில் நீ நோன்பாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, நீ நல்ல இபாதத்துள்ளவராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த இபாதத்துகிற தன்மை அதில் இருக்கிறதா என்பதை மாணவர்கள் அந்த பதிவு செய்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்ப்பான், உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்ப்பான். எனவே இபாதத்து உள்ளமும் வணக்க வழிபாடு இபாதத்துகள் முறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் சம்பந்தமாகவே ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த நோன்பை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், எவர் ஒரு நோன்பு நோக்கிறார் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறார், எப்படி ஈமானன் இறை நம்பிக்கையோடு, வஹ்திசாபன் அல்லாஹ் நாளை மறுமையில் இதற்கான கூலியை கொடுப்பான், ரய்யான் என்ற சொர்க்கம் இருக்கிறது, நரகத்திலிருந்து நம்முடைய முகத்தை அல்லாஹ் தூரமாக்குவான் அப்படிங்கிற சிந்தனையை நீங்க வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, நோம்பு நீங்க சும்மா வச்சிட்டு இருக்காதீங்க, அதை வைக்க நினைக்கும் பொழுது எப்படி வைக்கணுமா, ஈமானோடு இறை நம்பிக்கையோடு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, வஹ்திசாப நாளை மறுமையில் எனக்கு என்ன கிடைக்கும், ரய்யான் என்ற சொர்க்கம் கிடைக்கும், அதே நேரத்துல நரகத்திலிருந்து என்னுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்குவான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த இஹ்திசாபனோடு நீங்க நோன்பு வைக்க வேண்டும். அப்படி வைத்தீங்கன்னா அதுக்கு என்ன கூலி, உஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பிக, உங்களுடைய முன் செய்த சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோம்பினுடைய அந்த துவக்கம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நோம்பினுடைய தோற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த தோற்றம் அந்த நோம்பினுடைய வலிமை அந்த சிறப்பு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா நுணுக்கங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார். காரணம் என்ன, இபாதத்துக்கு முறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய உரிமையும் தோற்றமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஒரு வாழ்க்கைக்கு முன்மாதிரி. நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த முறையில நம்முடைய இபாதத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு நோம்பினுடைய சிறப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்கன்னா நம்முடைய பாவங்கள் உண்மையிலே சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இதை நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் வரும்போது இரவு தொழுகை இருக்கிறது. இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை இரவு தொழுகைக்குரிய விஷயத்தில் சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் காம ரமலானுடைய மாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ ஈமானல் வஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பி, ஈமானோடு இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்து யார் இரவு நேரங்களில் இந்த இரவு தொழுகைகளை தொழுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது காலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் கடமையாக்கப்பட்ட தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை தான். அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கை வரை தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருந்தார். அவ்வளவு ஒரு மகத்துவம் மிக்க ஒரு இபாதத். ஆனா ரமலானுடைய மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா நன்மையை அடைந்து கொள்வதற்காகத்தான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா அல்லாஹ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ரமலானுடைய மாதத்துல நின்று வணங்கினீங்கன்னா அந்த வணக்கம் எப்படி இருக்கணும், ஈமானோட இருக்கணும், இறை நம்பிக்கையோட இருக்கணும். இதை நான் தொழுதா அல்லாஹ் இந்த நாள் மறுமையில பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு அடியார் தொழுவார் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதனால தான் அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, ஆயிஷா அம்மையாட்ட வர்றாங்க. இந்த சஹாபாக்களுடைய நிலை என்னன்னா ரசூலுல்லாஹுடைய இபாதத்தை அவங்க நெருக்கமானவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நெருக்கமானவங்க யாரு, ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹுடைய மனைவி. அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இது
இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 11047வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மையார் வந்து கேக்குறாங்க, ஒரு கைபகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்துல கேட்கிற கேள்வியை பாருங்க. ரமலானுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது, எப்படி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, அவங்க தோற்றத்தை தான் கேட்டாங்க. ஆனா பதில் எவ்வளவு தெளிவாக ஆயிஷா அம்மையார் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. மாதால யஸீது ஃபி ரமதான் வ கைர ரமதான் இல்லா 11 ரக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்களா, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலம் என்ன செய்யுது, ரமலான் அல்லாத காலத்துக்கு தஹஜ்ஜுத் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தான் இருப்பாங்க. அப்ப ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்காயத்துக்கு மேல தொழுதது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய ஆயிஷா அம்மையார் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப இப்படிதான் இருந்துச்சு. அதோடு நிறுத்திக் கொள்ளாம அந்த தொழுகை எப்படி இருந்துச்சுங்கறாங்க. வலா தஸஅலு உஸ்ருஹுன்ன வ தூலுஹுன்ன. அந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, நீளமா ஓதுவாங்க, நீளமா ரூக்கு செய்வாங்க, சுஜூத் செய்வாங்க. அதோட அழகை பத்தி கேட்காதீங்க, அவ்வளவு குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஆயிஷா அம்மையார் அந்த தொழுகையினுடைய சிபத்தை, அந்த தொழுகையுடைய பண்பு எப்படி இருப்பார், தொழுகை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்ம அந்த 11 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது என்றால் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். தெரியாதவர் இருப்பாங்க, ஒரு சமயம் நம்ம காலகாலமா தொழுதுட்டு தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும், அவங்க அழைத்து வந்து அந்த தொழுகையை பாருங்க, ரசூலுல்லாஹ் 11 ரக்காயத் தொழுதாங்களே எப்படி தொழ வைக்கப்படுகிறது, எப்படி எப்படி நிறுத்தி ஓதப்படுகிறது, எப்படி ருக்கு செய்யப்படுகிறது, எப்படி சுஜூத் செய்யப்படுகிறது, ருக்கு சுஜூத் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை அவ்வளவு நீளம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தொழுகை என்றாலே பல அர்க்கான் இருக்கிறது. தொழுகை சும்மா உளுந்திருப்பது பேர் இல்ல, அதுல ருக்கு முழுமையா இருக்கணும், சுஜூத் கரெக்டா இருக்கணும், அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்காங்க. ஃபதகல ரஜுல், ஒரு மனிதர் உள்ள வரார். உள்ள வந்த உடனே என்ன செய்யறார், 2 ரக்காத் தொழுகிறார். தொழுதுட்டு ஃபஸல்லம, நபிக்கு சலாம் சொன்னார். ஒரு நபி வலைக்கும் சலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைன் இன்னக லம் துஸல்லி இர்ஜா ஃபஸல்லி, நீ தொழுவுற திரும்ப போய் தொழுவுங்கறார். கண்கடி பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுகிறாரு. ஆனா அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுவுற மீண்டும் போய் தொழுவு, திரும்ப அதே மாதிரி 2 ரக்காத் தொழுவு. இப்படி 3 தடவை நடக்கிறது. 3 முறை 2 ரெண்டா தொழுதுட்டு வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து நீ தொழுவுறாங்க, தொழுகை மீண்டும் தொழுவுறார். அவர் அழகா சொல்றார், அல்லதி பாஸக பில் ஹக், யார் உங்களை நபியாக அனுப்பினார் அவன் மீது சத்தியமாக மா அஹ்ஸனு மின் ஹாதா, இதை விட எனக்கு அழகா தொழுவ தெரியாது யா ரசூலல்லாஹ், வஅல்லிம்னி, எனக்கு கற்றுக் கொடுங்க யா ரசூலல்லாஹ். பணிவோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்று நபியிடமே கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்றால் எப்படி இருக்கணும், நம்ம மனைவிக்கு அடிப்படை தொழுவதற்கு தொழுகை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அது தொழுகையாக ஆவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு அழகான அந்த தர்பியத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஃபைதா கப்பர, முழுமையாக செய்துவிட்டால், தொழுகைக்கு தக்பீர் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்யணும், உனக்கு தெரிந்த சூறாக்களை ஓதணும். செஞ்ச பிறகு ஃபைன்னக, நீ ருக்கு செய்யும் போது ஹத்தா தத்மஇன் ராக்கியா, நல்ல அழகான முறையில் ருக்குவுடைய முது வளைகிற வரைக்கும் நிம்மதியாக தத்மஇன், நிம்மதி பெறுகின்ற வரை ருக்கு நிம்மதியான முறையில் ருக்கு செய்யணும். சும்மா இருப்பா ஹத்தா தத்மஇன் ராக்கியா, எழுந்து நிக்கிறீங்க, உங்களுடைய வலா இருப்புகள்லாம் இருந்து நிக்கிற வரைக்கும் நீங்க நிக்கணும், நிதானம் ஏற்படணும். இந்த தொழுகையில ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமா நினைச்சிக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படியெல்லாம் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுத்திருக்கா. அதுதான் நபியை அனுப்புனான். நபி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க ருக்குவுக்கு பிறகு என்ன நிம்மதி இல்லைங்க. இந்த தொழுகை இங்கு நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் பாருங்களே. அந்த தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு ருக்குல இருந்து எழுந்தோட நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா நீங்க சஜிதா செய்ய ஹத்தா தத்மஇன் சாஜிதா, முழுமையான முறையில் சுஜூத் செய்ய. திரும்பி அந்த சஜிதாவில் எழுந்து உட்காரும் பொழுது அதில் நீங்க நிறுத்தி நிதானமாக அமர்ந்தீர்கள். அதற்கென்று துஆ அல்லாஹ் மக்ஃபிர் ஒரு அம்னி என்ற துஆவை கற்றுக் கொடுத்தா துஆவை நீங்க ஓதுங்க. இப்படியாக சொல்லிக் கொடுத்து ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாங்க, சும்மா அஃபல் குல்லுஹும், எல்லா தொழுகையிலும் இப்படி நீ கடைபிடித்துக் கொள். உன்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிதான் கொள்ள வேண்டும். உன்னுடைய ருக்கு குறையா இருக்கணும், சுஜூத் குறையா இருக்கணும். எவ்வளவோ தொழுதாலும் அதெல்லாம் அல்லாஹ் கணக்கில்லை. அல்லாஹ் எதிர்பார்ப்பது நபி சொன்ன மாதிரி தொழுகை இருக்க வேண்டும், நபி கற்றுக் மாதிரி இருக்க வேண்டும். நாம் எதற்காக இபாதத் செய்கிறோம், நாளை மறுமை நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தான் நாம் இபாதத் செய்யணும். அதனால அல்லாஹ் இவ்வளவு கவனமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீங்க ருக்கு உருவப்படுத்துங்க, சுஜூத் உருவப்படுத்துங்க. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தெரியாதவர்களுக்கு இதனுடைய உண்மை தரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாம் தொழுகின்ற தொழுகை 2 ரக்காத்தாக இருந்தாலும் அதில் ருக்குவும் சுஜூதுகளும் முழுமைப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய விஷயம்
ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வரத்தில குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்க. உங்க விருப்பப்படி ஓதுவதற்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்க. குர்ஆன் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சூரத் ரஹ்மான்ல அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். எனவே அல்லாஹ் சொல்ற வரத்தில குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை நீங்கள் ஓதினால் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒன்று மீறி ஒரு செய்தால் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நேரடியாக மீறும் பொழுது அது எந்த பலனும் தராது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நம்முடைய இபாதத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு நமக்கு தொழுகையினுடைய அர்க்கான்களை பற்றி, தொழுகையினுடைய சுஜூதுகளை பற்றி, சுஜூதிலிருந்து எழுந்து நிற்கின்ற நேரத்தை பற்றி, சஜிதாவை பற்றி, சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்கின்ற நிலையை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்கன்னா அதை கவனம் செலுத்தி நம்முடைய ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த இபாதத்தை பாழாக்கி விடாமல் நமக்கு இந்த ரமலான் அல்லாஹ் வாழக்கூடிய நசீபு கொடுக்க போறான். அந்த நசீபு அடுத்த ஆண்டு இருக்குமா, இந்த ஆண்டு முழுமையா கிடைக்குமோ கிடைக்காத நமக்கு தெரியாது. கிடைக்கிற அந்த நாட்களை அல்லாஹ் விரும்பிய விதத்தை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இரவு தொழுகை என்ன செய்வோம்னா, முதல் நாள் கூட்டம் அதிகமா வரும், மற்ற கூட்டம் குறைஞ்சது. சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கான கூட்டம் கொஞ்சமா இருந்துச்சு. சஹாபாக்கள் பத்தி செய்தி பரவ மூணாவது நாள் பெரும் கூட்டமா தெரிஞ்சு சஹாபாக்களுடைய நாலு போக கூட்டம் கூடிச்சு. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு நாள் முதல் நாள் கூட்டம் வரும், அதோட 27 இதுதான் நிலைமை. அன்பார் அன்றைக்கு சஹாபாக்கள் ஈமானுடைய தரப்பாரு ஒரு நாள் ஒரு கூட்டம் கம்மியா இருக்கு. 2வது நாள் செய்திகள் பரவ கூட்டம் அதிகமானவங்க அல்லாஹ்வுடைய தூதர் வெளியில வராம வீட்டில் இருந்தார். அந்த அளவிற்கு நபி தோழர்கள் இபாதத்தை கவனம் செலுத்தினார்கள். நாம் என்ன செய்வோம், இரவு தொழுகைக்கு வருவோம். இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இஷாவுடைய தொழுகையை அலட்சியப்படுத்தணும், பின்னருக்கு தோந்துக்கலாம், அதுல பலனே கிடையாது. அன்பாக நல்ல கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ரமலானுடைய மாதத்தை நாம் பாழாக்கி விடக்கூடாது. இரவு தொழுகை இந்த நேரம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் இந்த ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இரவு தொழுகை ஃபர்லான தொழுகையை விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் எந்த பலனும் கிடையாது. கடல் அடிக்கின்ற கடலுடைய இடத்துல மணல் கட்டினா என்ன அழைச்சிட்டு போமோ அது மேல ஒண்ணும் இல்லாம போயிடும். அதை பார்க்கல. ஃபர்ல் முதலிடம், வரலுக்கு பிறகுதான் அன்றாட தினந்தோடு ஜமாத்தோடு தொழக்கூடிய சகோதரர்களோட ஃபர்லை முக்கியத்துவம் கொடுக்காமல் பின்னாடி வந்து இரவு தொழுகையில் கலந்து கொள்வது எந்த பலன்களை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இந்த ஃபர்லுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். இரவு தொழுகை எல்லா நேரங்களிலும் நம்ம ஜமாத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும், நன்மை அடைய வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை தருமே தவிர நம்முடைய மனத்தின் அடிப்படையில் நாம் பின்பற்றினால் நரகத்தை தான் அடையும். அல்லாஹ் தான் சொல்றான், ஃபஹலப மின் பாதி மஹல்ஃபுன் அதாவு ஸலாத், பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க, ஒரு தொழுகை பாழாக்கிறாங்க, அவங்க நரகத்தை தான் அடைவாங்க. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். அதனால் மனதிச்சை பின்பற்றாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றக்கூடிய சமூகமாக நம்முடைய வறுமை வாழ்க்கை இந்த நோன்பை சிறப்பான முறையில் இறைவனை விரும்புகிற மதத்தில் அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டி நேரத்தில் கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். வறுமையை சந்திக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கை நம்மகிட்ட. சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வ லா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், நிச்சயமா நம்ம அல்லாஹ்வை சந்திப்போங்கிற நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், அவர் சாலிஹான நல்லவர்கள் செய்யட்டும், அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணையாக்க வேண்டாம். முஃபஸ்ஸிர் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் ஹாதானி ருக்குனானி, இந்த ஆயத்து 2 அர்க்கான்களை அறிவிக்கின்றது. 2 ருக்குன்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. முதலாவது ருக்குன் உங்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் காலிஸன் இல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற இனியத்து உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு தரீகா ஷரியத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறைப்படி இருக்க வேண்டும். ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு ஸகாத், ஒரு ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், அவர்கள் செயல்படுத்தி இருக்க வேண்டும். இந்த 2 இருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று இந்த வசனத்துக்கு முஃபஸ்ஸிர் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற முஃபஸ்ஸிராக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை அழகாக அழுத்தமாக பதிய வைக்கிறார். எனவே நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்று இஹ்லாஸும் நம்மிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை ஏற்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட முறையில் நம்முடைய அமல்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக.
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.